நம்ம எத்தனையோ பேரு தினசரி கம்ப்ளைண்ட் பண்றோம், இந்த வேலையை செஞ்சு முடிக்கல, அந்த வேலை பாக்கி இருக்கு, ச்சே எனக்கு அந்த வேலையை செய்ய நேரமே கிடைக்கல, லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். உண்மையாவே நமக்கு தான் நேரம் பத்தலையா? இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இந்த டாபிக்ல முக்கியமான 3 விஷயத்த சொல்லிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஹேபிட்டோட பேரு புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். அதாவது எந்த விஷயத்த முதல்ல செய்யணும், எது அப்புறமா செய்யணுங்கிறத முடிவு செய்யறது. நிறைய வேலை செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு பெஸ்ட் அப்ரோச் பிரையாரிட்டிஸ செட் பண்றதுதான். சில பேரு அவங்க முக்கியமான வேலைகளை ஞாபகம் வச்சுக்க நோட்ஸ்ல குறிச்சு வைப்பாங்க, இல்ல ஒரு போர்ட்ல எழுதி வைப்பாங்க. அப்படி குறிச்சு வச்சும் அந்த வேலை நடக்காம அப்படியே இருக்கும். பல சமயம் அப்பா இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும்னு யோசிப்போம், ஆனா நடக்காது. அந்த நாளோட முடிவுல அந்த வேலை நடக்காததுக்கு ஒரு ரீசனும் சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைங்கிறது இல்ல, அந்த வேலைக்கான முக்கியத்துவத்தை நம்ம பெருசா எடுத்துக்கல. நம்ம மனசுக்கும் புத்திக்கும் அந்த வேலை முக்கியமானதுன்னே தோணல. சிம்பிளா சொல்லணும்னா முதல்ல யோசிக்கணும், ஏன் இந்த வேலை இப்போ ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த வேலையை முடிக்க டைம் கொடுக்கணும். இதுக்கான பதில் கிடைச்சாலே பாதி வேலை ஆன மாதிரி தான். சுருக்கமா சொல்லணும்னா உங்க பிரையாரிட்டிஸ் என்னன்னு முதல்ல கரெக்டா செட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு தீபாவளி ஷாப்பிங் பண்ணணும். தீபாவளி வரதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே யோசிக்கிறீங்க, அது லிஸ்ட்ல இருக்கு, ஆனா ஷாப்பிங்க்கு போக முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஹே, இன்னும் 2 மாசம் இருக்கு, இப்ப எனக்கு வேற வேலையெல்லாம் இருக்கு, அத செஞ்சு முடிப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு புத்தியும் மனசும் சொல்லும். இப்போ 2 மாசத்துல இருந்து வெறும் 10 நாள்ல தீபாவளி வரப்போகுதுன்னா என்ன தோணும்? அட எல்லாரும் ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டாங்க, வெறும் 10 நாள் தான் இருக்கு, இப்பவே போய் வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். அந்த வேலை உடனே நடக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். சிவா தீபாவளிக்கு ஊருக்கு பஸ்ல போகணும்னு நினைக்கிறாரு. இப்போ தீபாவளிக்கு வெறும் 10 நாள் தான் இருக்கு. சிவா அவரோட மத்த வேலைகளை எல்லாம் விட்டுட்டு டிக்கெட்டை உடனே புக் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், கடைசி நிமிஷத்துல புக் பண்ணா விலை ரொம்ப அதிகமா இருக்கும். பண்டிகை நாளுங்கிறதுனால சமயத்துல டிக்கெட் கூட கிடைக்காது. இந்த இடத்துல சிவா ரொம்ப கன்ஃபார்மா ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால டிக்கெட்டை உடனே புக் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அவரோட பிரையாரிட்டிய அவரை செட் பண்ணதால இந்த விஷயம் உடனே நடக்குது. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுனா மட்டும்தான் நடக்கும். அப்புறம் 2வது விஷயம், உங்க பிரையாரிட்டியில இல்லாத வேலை வந்ததுன்னா அதுக்கு முடியாதுன்னு சொல்லவும் கத்துக்கறணும். ஆனா முடியாதுன்னு எப்படி சொல்றது? அப்படி சொன்னா மத்தவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்களா? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படி எல்லாம் யோசிப்போம். இந்த கான்செப்ட புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை இருக்கு. சாண்ட்ரா அவங்க பில்டிங் கமிட்டில ஒரு மெம்பர். அந்த அசோசியேஷன் கமிட்டில இருந்து சாண்ட்ராவை சேர்மனா பொறுப்பேத்துக்க சொன்னாங்க. சாண்ட்ராவுக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் பொறுப்புகள் இருக்கு. இருந்தாலும் மத்தவங்க கொடுத்த பிரஷர்ல அந்த சேர்மன் பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாண்ட்ரா தன்னோட பக்கத்து வீடு கானிய பார்க்க போனாங்க. ஹே கானி, நம்ம அசோசியேஷன்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, நானும் இருக்கேன், நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. சாண்ட்ரா அந்த வேலையோட முழு விவரத்தையும் கானிக்கு சொன்னாங்க. கானி பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு, சாண்ட்ரா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பர்சனலா வந்து என்ன கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா சில காரணங்கள்னால என்னால இந்த வேலையை எடுத்து செய்ய முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்ராக்கு கானி சொன்னதுல எந்த வருத்தமும் இல்ல, ஏன்னா கானி ரொம்ப தெளிவா பொறுமையா தன்னால முடியாதுன்னு தன்மையா சொன்னாங்க. சாண்ட்ராக்கு கானியை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தோணுது. கானி சொன்னது போல நம்மளும் அசோசியேஷன்ல சேர்மனா இருக்கியான்னு கேட்ட போது முடியாதுன்னு சொல்லிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இந்த இடத்துல கானிக்கு நல்லாவே தெரியும், இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், கம்யூனிட்டியை வளர்க்க இது ரொம்ப உதவும்னு. ஆனா அதை விட அவங்களோட சொந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த ப்ராஜெக்டுக்கு நோ சொல்ல முடிஞ்சது. என்னால செய்ய முடியாதுன்னு தைரியமா சொன்னாங்க. உங்க மனசுல எந்த வேலைக்கு பிரையாரிட்டி கொடுக்கணுங்கிறத முடிவு செஞ்சிட்டாலே தேவையில்லாத விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். இந்த கதைய 7 Habits of Effective People இந்த புக்ல இருந்து தான் சொல்லியிருக்கேன். ஆத்தர் ஸ்டீஃபன் கோவே மொத்தம் 7 ஹேபிட்ஸ் பத்தி இந்த புக்ல சொல்லியிருக்காரு. அதுல இது 3வது ஹேபிட். இப்போ 3வது விஷயம், ஒரு சின்ன டாஸ்க் ட்ரை பண்ணலாமா? ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற முக்கியமான வேலைகளை வரிசையா எழுதுங்க. அதுக்கு பக்கத்திலேயே அந்த வேலை எதுக்கு முக்கியங்கிறதையும் சின்னதா குறிச்சு வைங்க. அந்த லிஸ்ட கண்ணில் படுற மாதிரியான இடத்துல ஒட்டி வைங்க.
அது ஃப்ரிட்ஜோட டோரா இருக்கலாம், வார்ட்ரோப் மேலேயா இருக்கலாம். அது உங்க சாய்ஸ். உங்க வேலை எவ்வளவு சீக்கிரம் நடக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.